கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கடந்த வாரங்களில் நாம் தியானித்து வருகிறோம். அவனுடைய பிரயோஜனத்துக்காக வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசம் என்பது ஒரு வரம். இந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் 10 குஷ்டரோகிகளிலே 9 குஷ்டரோகிகள் தேவாலயத்துக்கு போனார்கள், ஆசாரியர்களை சந்தித்தார்கள், குணமடைந்தார்கள், போய்விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுவோ மற்ற 9 பேரை காணுவோமே என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். காணுவோமே என்கிறார். இறைவன் எதிர்பார்க்கிறார். ஆனால் அவர் எதிர்பார்த்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். 9 பேர் வீட்டுக்கு போய்விட்டார்கள். 10இல் ஒருவன் மட்டும் வந்து தாழ விழுந்து முகங்குப்புற விழுந்து அவர் பாதத்தில் பணிந்து உரத்த சத்தமாய் தேவனை மகிமைப்படுத்தினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சமாரியனை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்த விசுவாசம் அவனுக்குள்ளே கிரியை செய்தது. யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் பைபிள் அப்படி தான் சொல்லுது. யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லுகிறார், இந்த விசுவாசமானது நம்முடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்கிறது. அல்லேலூயா. ஆகவே விசுவாசமுள்ள வரம் உள்ளவர்கள் நீங்கள், ஆவியானவரை பெற்றவர்கள். வரங்கள் உங்கள் பிரயோஜனத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாச வரம் இந்த ஆண்டு முடிவதற்குள் அற்புதமான பலனை தரும். அது மட்டுமல்ல, உங்கள் கிரியைகள் செயல்களோடு கூட ஆண்டவருடைய மேலே அவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசமானது முயற்சி செய்து உங்களுக்கு பூரணமான பலனை தரும். ஆபிரகாம் கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். தன் மகனை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்க அவன் முழுவதுமாய் ஒப்படைத்த பொழுது அவன் வாழ்வில் கர்த்தர் அவனை திரும்பவும் கொடுக்கிறார். அந்த குழந்தையும் அவன் சந்ததியும் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களோடு கூட அவனை திரும்ப அனுப்புகிறார். ஆகவே அவனுடைய கிரியைகளோடு கூட அவனுடைய விசுவாசம் முயற்சி செய்து பூரணப்படுத்தியது, அவனுடைய ஆசீர்வாதத்தை பூரணப்படுத்தியது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் யாவரும் பூரணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும், நாம் எல்லாருமே விசுவாசத்தோடு கூட கிரியை உள்ளவர்களாக இருக்கவும், நம்முடைய செயல்கள் முயற்சியோடு கூட விசுவாசம் என்பது கூட முயற்சி செய்து அற்புதத்தை கொண்டு வருகிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம். ஆகவே இந்த ஆண்டிலே கர்த்தர் அற்புதமான பதிலை தருவார். உங்கள் விசுவாசம் பிரயோஜனம் தருகின்ற வல்லமையுள்ள வரமாகும். உங்கள் விசுவாசமானது உங்கள் கிரியைகளோடு முயற்சி செய்து அற்புதத்தை கொண்டு வரும். நீங்கள் ஆபிரகாமை போலவும் அந்த 10வது நபரை போல ஆண்டவர் இயேசுவினுடைய பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற என்பதில் சந்தேகம் இல்லை.